போயிடலாமா? போயிடலாம். லால் சலாம் ரிவ்யூ. ஓகே, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை இல்லையா? லால் சலாம் படம் அப்படிங்கிறத விட மொய்தீன் பாய் படம் எப்படி இருந்துச்சு அப்படி தான் கேட்கணும். ஏன் தெரியுமா? ஏன் படம் பார்த்தில தெரியாதா? நான் படத்தில் வந்து மொய்தீன் பாயா நடித்த நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கேமியோ பண்ணுறாரு. விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் ஹீரோவாக நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் படம் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும், விஷ்ணு விஷாலும் விக்ரம் தான் கேமியோ பண்ணியிருக்காங்க. தலைவர் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக தான் வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த படத்தை வந்து லால் சலாம் படத்தை மொத்தம் 2ஆக பிரிக்கலாம். ரஜினி சாரோட சேர்த்து, ரஜினி சார் இல்லாமல் பார்த்தா ரஜினி சாரோட சேர்த்துக்கிற கதை மட்டும்தான் இருக்குது, மற்றபடி அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது அப்படி கிடையாது. பட் முந்தைய படங்களில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இப்போ வைராஜாவை படம் இருக்கட்டும், இல்லை 3 எஸ்பெஷலி அவங்க அந்த படம் பண்ணது தான் பெரிய விஷயம் இல்லையா? ஸோ 3 படத்தோடைய ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துகிட்டு அப்படியே இங்கே கொண்டு வந்து லால் சலாமோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குது? அங்கே தான் நம்ம வந்து ஒரு கேள்வி கேட்கணும். ஏன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் படத்தை வந்து இயக்கம் தான் செஞ்சாங்க. ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கிய பங்கு கொடுத்தது வந்து விஷ்ணு ரங்கசாமி. ஏன்னா அவருடைய அந்த படத்துடைய கேமராமேன் விஷ்ணு ரங்கசாமி அவர்கள் தான் இந்த படத்தோடைய கதையிலையும் மெயின் ஒரு பங்கு அவர் கொடுத்துருக்காரு. கேமரா ஒர்க்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, அதில் அப்ரிஷியேட் பண்ணோம். முதல்ல நம்ம வந்து படத்தை பாசிட்டிவாக இருக்கிறதெல்லாம் சொல்லிடலாமா, அப்படிமா நெகட்டிவ்ங்கிற விஷயத்துக்கு போயிடலாம். படத்தோடைய பாசிட்டிவான விஷயம், ரஜினி சார் வந்து கேமியோ பண்ணுறாருனாங்களா இல்லை, கிட்டத்தட்ட ஒரு முழுக்க அங்கங்கே வர்றாரு. அவருடைய இம்பேக்ட் வந்து 40 நிமிஷம் படத்தில் வர்ற அளவுக்கு இருக்குது, அது பாசிட்டிவ். இன்னொரு பாசிட்டிவ் என்ன சொல்லுங்கள்? நம்மளுடைய பெரிய பாய் ஆஸ் யூஷுவல் சம்பவம் பண்ணிட்டாரு. மியூசிக்லாம் உண்மையிலே ரொம்ப அற்புதமாக தான் இருக்குது. அது ரஜினி சாருக்குன்னு இல்லை, இப்போ விஷ்ணு விஷாலுக்கும் ஹீரோயினுக்கும் இடைப்பட்ட அந்த லவ் சீன்ஸ் ஆகட்டும். எங்கே லவ் இருக்குது அதான் சொன்னல, விஷ்ணு விஷாலும் ஒரு கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் மேபி உங்களுக்கு அந்த லவ் சீன் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அவங்களுக்கும் லவ் ஆகட்டும். இல்லை அந்த திருவிழாவோட சாங் ஒன்று வந்துச்சு. அப்போ அது வந்து மெயினாக அந்த கிராமப்புறங்கள் இருக்கிற ரசிகர்கள் எல்லாத்துக்குமே, இது வந்து ரஜினி ரசிகர்கள்னு இல்லை, ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாத்துக்குமே, கிராம சைடு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த லோக்கல் இதுலேயும் நல்லா ரூரலாகவும் கனெக்ட் பண்ணிட்டாரு, சிட்டி பேஸ்லேயும் ஓகே அந்த இது எல்லாமே கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மியூசிக் உண்மையிலே சூப்பர், மியூசிக் நல்லா இருந்துச்சு. அடுத்ததாக என்ன நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு முடிச்சிடலாம். ஆக்சுவலி படத்தில் அப்படி தான். ஸோ கேமராமேன் ஒர்க்ஸ் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்தது, ரஜினி சாருடைய ஆக்டிங் அண்ட் அவருடைய டைலாக், அவர் கொடுத்த விதங்கள் இருக்கு இல்லையா? ஸோ எல்லாமே அவர் இந்த டைலாகை பேசணும், அது இது நம்ம வந்து படத்தில் மட்டும் எடுத்துக்கலாம், ரியல் லைஃப்பில் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே போவேன், திரை விமர்சனம் மட்டும்தானே இல்லையா? ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்துச்சு, ரஜினி சாருக்கு எல்லாமே பொருந்துச்சு. ஸோ அதுதான் உண்மை. விஷ்ணு விஷாலுக்கு கொடுத்த கேரக்டர் ஸ்பேஸுங்கிறது அதிகமாக இருந்தது, அதனால் அவரும் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தார், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. தம்பி ராமையா, செந்தில் அப்படின்னு பல பேர் உள்ளே இருந்தாங்க, அங்கங்கே ஒரு டைலாக் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இருப்பினும் இந்த படம் மொய்தீன் பாய்க்கான படம் தான் நான் சொல்கிறேன். சம்பவம் பை மொய்தீன் பாய், மியூசிக் பை பெரிய பாய் அப்படின்னு போட்டுடலாம். அந்த மாதிரி அப்போ வந்து பாஷா டூன் போட்டு மொய்தீன் பாய் தனியாகவே எடுத்துருந்துருக்கலாமே. பாஷா ஒரு மாஸ்டர் பீஸு, அதுலேருந்து இதோடைய ஜெனர் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்றிலும் மாறுபட்ட ஒரு விதத்தில் தான் வந்திருக்கு. ஏன்னா ஐஸ்வர்யா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஒரு சில உண்மை சம்பவங்கள் இதெல்லாம் தழுவி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது. அது இந்த வரலாறுலாம் தெரிஞ்சவங்க உண்மையிலே பார்த்து தெரிஞ்சிருந்தாங்கன்னா புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து படத்தை மட்டுமே பார்க்க போயிருந்தோம், அப்படி ஒன்றும் வரலாற்றில் தெரிஞ்ச மாதிரி இல்லையே. சரி ஓகே, இருந்தாலும் அப்படி ஒரு சாயல்னாலும் படத்தில் வந்து ப்ளஸ்ஸை தான் மொய்தீன் பாயோட கேரக்டர் சொல்லிச்சு. மைனஸ்ன்னு பார்த்தா அவங்க எடுத்துகிட்ட கதை கரு என்னன்னு பார்த்துருவோமா? கதை கரு என்ன அப்படி எடுத்திருக்காங்கன்னா, இந்து முஸ்லீம் ஒற்றுமையாக இருக்க ஒரு கிராமம், விளையாட்டில் அரசியலை புகுத்துறாங்க, அதை வந்து எப்படி அந்த ஒரு அரசியலுமே மத ரீதியான அந்த சண்டைகளை உருவாக்குறாங்க, அதை வந்து எப்படி வந்து ஒரு மனிதநேயத்தோடு அவர் வந்து ஹேண்டில் பண்ணி அதை சால்வ் பண்ணுறாரு. ஒரு ஊரில் இந்த நாடு இந்திய நாடுங்கிறது எல்லா மதத்தினருக்குமான நாடு, நம்ம ஏன் எங்கே அப்படிங்கிற மாதிரி சில வசனங்கள்லாம் பேசும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரஜினி சார் பேசுகிற டைலாக்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் பர்டிகுலரி ரஜினி சாரோடைய இந்த 170 169 படங்களில் அவர் இந்த இஸ்லாமிய கதாபாத்திரம் ஏற்று நடிக்கிறது ரொம்ப குறிப்பிட்ட 2-3வது படம் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த இஸ்லாமியருக்குரிய நிறைய விஷயங்களை உள்ளே ஏற்றுக்கிட்டு அதுவாகவே நிறைய விஷயம் அந்த கையெழுத்து போடும்போது கூட நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது சம்திங் அதுவே வந்து எனக்கு அந்த உருது எனக்கு அது தெரியல, நான் கேட்குறேன், அந்த உருதில் சைன் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த லெட்டர் பார்க்கும்போது. ஸோ அப்போ யோசிச்சுட்டு இருந்தேன், ஒருவேளை அதுக்காக தான் அப்படி எழுதியிருப்பாங்களா அப்படிங்கிற சில தான் நான் யோசித்தேன். அப்படி ஒரு சின்ன சின்ன விஷயமே அவர் வந்து மெனக்கட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இது வந்து நெகட்டிவ்ல வருமா இல்லை பாசிட்டிவ்ல வருமா? இல்லை, இது வந்து கதை கருக்குள்ளே வருது. ஆமாம், இப்போ நம்ம நெகட்டிவ்க்கு போகவே இல்லை. ஸோ இதுதான் கதை கரு. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் அதான் ரஜினி சார் மூலியமாக எடுத்துகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. கதையாக சேர்த்தாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா படத்தோட இப்போ நெகட்டிவ்ல போகும், லென்த்து ஜவ்வு மாதிரி எங்கெங்கேயோ போகுது கதை. நிறையா சீன்ஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அந்த இதில். அது மெயினாக அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லேக் அடிக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கும். இரண்டாவது முக்கியமான காரணம் நான் பார்த்த வரைக்கும், அவங்க
செலக்ட் பண்ண இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. ஏன்னா விக்ராந்த் அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நடிகர் தான், ஆனால் அண்டர் ரேட்டட் ஆக்டர் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து ஒரு முக்கிய பங்கு அவருக்கு இருந்துட்டு இருந்துச்சு. சரி, இந்த படம் மூலமாக ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு, அவருக்கு திருப்பி ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து என்ன கேட்டால் இல்லை. ஏன்னா விஷ்ணு விஷால், அதாவது மல்டி ஸ்டாரர் அப்படின்னு எடுத்தாலே 2 பேருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கணும் படத்தில். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஓகே, அவருக்கான ஆடியன்ஸ் எப்பயுமே இருப்பாங்க. அதுக்கப்புறமா விஷ்ணு விஷால் அவருடைய கேரக்டர் நல்லா ஜஸ்டிஃபைட் பண்ணார். விக்ராந்துக்கு அந்த அளவுக்கு ஒரு கதாபாத்திரத்துக்கு தேவையான ஒரு ரோல் கொடுக்கல அவங்க. உண்மைதான். ஏன்னா இப்போ விஷ்ணு விஷாலுக்கு வந்து ஒரு லவ் ஒரு அதெல்லாம் வந்து தேவையில்லாத கதை வந்து இருந்துச்சு. ஏன்னா அவங்க அங்கே ஒரு பாட்டு வேற வச்சாங்க, அதுக்கு ஒரு லவ், அவங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னாங்க. அப்புறம் கல்யாணம் அந்த ஒரு கனெக்ஷனே இல்லாமல் அதெல்லாம் லாக்னா அந்த விஷ்ணு விஷால் போர்ஷனில் லவ் எல்லாத்தையும் அப்படியே தூக்கியிருக்கலாம். ஸோ கிரிக்கெட்டில் அரசியல் இருக்குது, அங்கே ஒரு சண்டை நடக்குது, அதுக்கு பின்னாடி இப்படி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். பட் அவங்க அங்கே ரொம்ப தவறு சொதப்பி வச்சுருந்தாங்க. ஏன்னா படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் ரொம்ப சொதப்பல். விஷ்ணு விஷால் அந்த லவ் அந்த அதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு காட்ட கூட இல்லை, என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. ஆமாம், ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் ரோல் வந்து ஆக்சுவலாக எதுக்கு போட்டாங்க அப்படின்னு தெரியல. இந்த படத்தை பற்றி நிறையா முன்னாடியே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்தப்போ தன்யா பாலகிருஷ்ணன் அவங்களை தான் காஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. பலரும் எதிர்பார்க்கப்பட்டது அவங்க தான் ஹீரோயின்ஸாக வருவாங்க அந்த இல்லை. ஏன்னா ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் பார்த்து பரிச்சயமான ஒரு முகம். ஆனால் பார்த்தீங்கன்னா தன்யா பாலகிருஷ்ணன் அவங்களுடைய ரோலும் ஒரு சின்ன ரோலாக தான் இருந்துச்சு. KS ரவிக்குமார் பெரும்பாலும் அவருடைய படத்திலேயே அவர் பண்ணுற கேமியோ ரோல் நல்லா பேசும்போது ஒரு கதாபாத்திரமா இருக்கும். சமீப காலத்தில் KS ரவிக்குமார் நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ படம் பார்த்துட்டு வந்த உங்களுக்கே KS ரவிக்குமார் இருந்தாரா இல்லையான்னு தெரியல. எஸ், மினிஸ்டர் அவருக்கு கீழே தான் இந்த இதெல்லாம் நடக்கும். ஸோ ஒரு கட்சி தலைவராக ஒரு மந்திரியாக அவர் வந்து ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் மந்திரி கொஞ்சம் எந்திரி உட்காரு அவ்வளோதான் இந்த ரோலே இருந்துச்சு. ஸோ அதுக்கு பெருசாக ஒரு கேரக்டர் இது சீன்ஸ் எதுவுமே வைக்கல. அப்பேற்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல ஒரு டைரக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், இவருக்கு வந்து இந்த மாதிரி ரோல் கொடுத்தது ஒரு சினிமா ஃபேனாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவர் படத்தில் அவர் பண்ணுற கேமியோவே நிறையா நல்லா ஜாலியாக ஹியூமராக இருக்கும். பட் அவர் ஒரு படத்தில் இப்போ கொண்டு வந்து ஒன்றும் இல்லை, இந்த கோமாளி படத்துல தான் அவர் வந்து ஒரு அரசியல் தலைவராக காட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. கடைசியில் அவர் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆனார். அந்த அவர் திருந்தவும் இல்லை, எதுவும் இல்லை. பட் ஜெயம் ரவி கூட அந்த பேசின கான்வர்சேஷன் படங்களை காஸ்ட் பண்ணுங்கிறதுக்காக உள்ளே எடுத்து போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அதில் இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த நீ 2 சீன் ரொம்ப செந்தில் ஒரு இடத்துல டைலாக் சொல்லுவார் இல்லையா, ஸோ நான்லாம் உயிர் வாழ்கிறதே இந்த 2 நாளுக்காக தாயா அப்படிங்கும்போது அங்கே ஓரளவுக்கு சென்டிமெண்ட் லைட்டாக கனெக்ட் ஆச்சு. அதாவது திருவிழா அப்படிங்கிறது சாமிக்காக செலவு பண்ணுற ஒன்று கிடையாது, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒன்றா கூடி சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நல்லா இருந்த ஒரு டச்சாக இருந்தது. கடைசியில் மறுபடியும் இவர் தம்பிராமையாவோட அந்த சாமியை கொண்டு போயிட்டு, அதாவது ஒரு அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பற்றி பேசினா அந்த ஒரு சீன் நல்லா இருந்தது. மற்றபடி அவங்க கதையில் நிறைய கதையில் வந்து என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நேரடியாக சொல்லியிருக்கலாம். சுற்றி வளைச்சிட்டாங்க, எதுக்கு இவர் அங்கே போனார், அங்கே போய் எப்படி மாறினார், அதெல்லாம் எல்லாமே நிறைய. ஆக்சுவலாக எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது, எல்லா கண்டென்ட்டுமே ஒரே படத்துக்குள்ள இருக்கிறது தான் இங்கே ஒரு பிரச்சனையே. ஏதாவது ஒரு கண்டென்ட்டோடு எடுத்து மூவ் பண்ணியிருந்தா உண்மையிலே அதோட அவுட்டு நல்லா வந்திருக்கும், ஃபுல்ஃபில்டாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. ஸோ அதனால் பலதரப்பிலும் வந்தும் ஒரு மிக்சடான விமர்சனங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்தே தீரும். என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினி சாருடைய படம், ஐ மீன் மொய்தீன் பாயோட படம், அவ்வளோதான். ஆமாம், இப்படி தான் பார்க்குறேன். அனௌன்ஸ்மெண்ட் முன்ன வரைக்கும் மொய்தீன் பாய் வந்து கேமியோ பண்ணுறாரு, ரஜினி வந்து கேமியோ பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விக்ராந்த் கேமியோ பண்ணியிருக்காரு, விஷ்ணு விஷால் கேமியோ பண்ணியிருக்காரு, எல்லாரும் கேமியோ பண்ணியிருக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் படம் வந்து கதையாக வந்து அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையை பேசணுன்னா பேசியிருந்துருக்கலாம். இடையில என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி தான், மொய்தீன் பாயோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். மற்றபடி படம் எப்படி இருந்துச்சு? மற்றபடி ஓகே. அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா அதுலேயும் ஓகே, எல்லாம் ஓகேவாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் வந்த அந்த செட்டிங் இதெல்லாம் காட்டுறதுக்கு, அந்த பஸ் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், அவங்களுடைய கடலூர் மாவட்டம் அதெல்லாம் ஆகட்டும், ஓகே. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓகே, அவங்களுடைய வேலையை வந்து கதை கச்சிதமாக கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் கதை வந்து மும்பைக்கு ஷிஃப்ட் ஆகுது, இங்கே ஷிஃப்ட் ஆகுது, கதைக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த 2 பசங்க ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க. அது ரொம்ப அதனால தான் நமக்கு ஒரு கட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில நேரங்களில் இது ஆடியன்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியல. எதுக்கு இவங்க இவங்க ஆடாச்சு, இது ஃப்ளாஷ் என்னடா அப்படிங்கிற மாதிரி குழப்பத்தோடய இருந்தாங்க நிறைய பேர். ஒரு ப்ராப்பரான இன்டர்வல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஏன்னா இன்டர்வல் ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. அது வந்து ஒரே ஃப்ரேமில் ரஜினி சாரையும் அங்கே நடந்த அந்த பிரச்சனையும் வச்சு முடிச்சிட்டாங்க. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹைப் கொடுத்துருக்கலாம், நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு இதில். ஓகே, அந்த ஹைப்பை விட்டுட்டாங்க. ஆனால் அது ஆடியன்ஸ்ட்டு அந்த ஹைப்பை உண்டு பண்ணுமாங்கிறத ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணும். பட் நாங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் தான். முக்கியமாக எடிட் ஆக்சுவலாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கேமரா பற்றி பேசணும், எடிட்டும் ஓகே. எடிட் வைஸ் இருக்குது, லென்த்தாக இருக்குது, கட் பண்ணாமல் விட்டுருக்காங்க. என்னப்பா கலாய்க்கிறீன்னு? ஐ மீன் எடிட்டர் அவனுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது லேக் அடிக்கிறதெல்லாம் வந்து மேல்துறை அதிகாரிகள் தானே சொல்லியிருக்கணும். ஓகே, ஃபைனலாக ஸ்டென்ட்டு அது உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் உண்மையிலே சுற்றி நேர் பாப்பில் ஒரு ஃபைட் வந்து மஜாவாக. இல்லை, நான் வந்து சொல்கிறது மொய்தீன் பாய் இல்லை, நான் சொல்கிறது
விஷ்ணு விஷாலோடைய cricket கிரிக்கெட் ஏன்னா கிரவுண்ட் பெருசா அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ராவான லோக்கலான வில்லேஜ்ல எப்படி ஒரு சண்டை நடக்குமோ 2 டீமுக்கு இடையில அது வந்து கரெக்டா ஸ்டன் மேட்டர்ஸ் கரெக்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் ஒரு கடைசியா ஒரு லாக் கேட்கக்கூடாது. அது கிரிக்கெட் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அவுட்டே ஆக மாட்டாங்க, எல்லா டோர்னமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தான் ஜெயிக்கிறாங்க. என்னடா லாஜிக்? அதான் இந்த ரகுவரன் சொல்ற மாதிரி இவரே பாம்பு வைப்பாராம், இவரே எடுப்பாரான்னு சொல்ற மாதிரி விஷ்ணு விஷால் தட்டார்னு ஜெயிலுக்கு போவாரு, திடீர்னு வந்து கோயில் டொனேஷன் வாங்குவாரு, திடீர்னு கிரிக்கெட் பிளேயர் ஆவாரு, திடீர்னு கடைசியில் விக்ரந்த காப்பாற்ற வருவார். இந்த திடீர்னு நடக்கிறனால தான் படத்தில் ஒரு சில அந்த லேக் அப்படிங்கிற போர்ஷனுக்கு வந்து விஷ்ணு விஷால் ஒரு முக்கிய பங்கு கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, திடீர்னு வந்து ரஜினி சார் கேமியோ பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருந்துச்சு. அதனால நானும் அந்த திடீரோட ஆனால் அந்த திடீர் கேமியோ பண்ணது விக்ரம் தான். பாவம் அவர் ஆக்சுவலாக அதான் ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆச்சுன்னா அவருக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மர். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படங்களில் ஓகே பக்ரீத் வந்துச்சு, அது பெருசாக கொண்டாடல. ஆனால் பாண்டி நாட்டில் விஷாலோடைய படம் பாண்டி நாடு சுசீந்திரன் அவரோட டைரக்ஷனில் வந்த படத்தில் அந்த கேரக்டர் ஒரு ½ அன் அவர் தான் வந்திருக்கும் படத்துலேயே, அவ்வளோ பேசப்பட்ட ஒரு கதாபாத்திரம் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு. அதுலேருந்து தான் ஸ்டோரி மூவ் ஆச்சு. அதாவது விக்ராந்த் வந்து விஷாலுக்காக வராரு, ஆனால் அவர் வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அது ஸ்டோரியாக போகும்போது உண்மையிலே அந்த ஒரு ரா கமர்ஷியல் செம்மையாக இருக்காச்சு. பட் அது மல்டி ஸ்டாராக இங்கே வரும்போது, ஏன்னா அதில் ஃப்ரெண்டு கேரக்டர் அந்தளவுக்கு பேசப்பட்டுச்சு. இங்கே மல்டி ஸ்டார் மூவியாக 2 பேர் இருக்கும் போது விஷ்ணு விஷாலுக்கு கொடுத்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் அந்த இது வந்து விக்ராந்த் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. பார்ப்போம் வரக்கூடிய நாட்கள் விக்ராந்துடைய படங்கள். ஒரு லவ் சாங் ஏதாவது தூக்கிட்டு அவருக்கு ஏதாவது கொடுத்துருந்துருக்கலாம். சரி ஓகே, இதனால பரவாயில்ல. இப்போ வர படங்கள்லாம் சில டைமில் கேள்வி, ஒரு சில படத்தில் பாட்டே வைக்க மாட்டாங்க, ஒரு சில படத்தில் பாட்டு எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரில. இந்த கன்ஃபியூஷனோடையே நாங்கள் இந்த வீடியோ முடிச்சிடுறோம். படம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக்சட் ரிவ்யூஸ். ரஜினி சாருக்காக பார்க்கலாம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா அவர் பேச வேண்டிய விஷயங்களை அவரை வச்சு பேசிட்டாங்க. மற்றபடி படமாக எப்படி இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோட சந்திக்கிறோம். சைனிங் ஆஃப் ஃப்ரம் விஜய் கிஷோர் அண்ட் நந்தா.